இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல்ல வானதி அப்படியே வண்டிய பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி நிப்பா. அப்போ கண்ணன் சொல்லுவான், "என்னமோ அண்ணனுக்கு உன் மேல அக்கறையே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தியே, இங்க பாரு. 2 நாளா உனக்காகத்தான் இந்த வண்டிய வந்து புதுசா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கு. அதுக்காக தான் கவர் போட்டு மூடி வச்சு உனக்கு சர்ப்ரைஸா குடுக்கணும்னு வச்சிருந்துச்சு அண்ணன்" அப்படின்னு சொன்ன உடனே, "அப்படியா பாண்டி? சும்மா பொய் சொல்லாத. எனக்காகலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான். அப்ப எதுக்கு இத போய் மூடி போட்டு வச்சிருக்கான்? என்கிட்ட உடனே குடுத்துருப்பான்ல" அப்படின்னோனே, "உனக்கு சர்ப்ரைஸா குடுக்கணும்னு சொல்லி தான் அண்ணன் வந்து அத குடுக்காம வச்சிருந்துச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டி அப்படியே அமைதியா இருப்பான். "அப்படியா பாண்டி? நீ எனக்காகத்தான் இப்படி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியா? ஆனாலும் பாரு, அந்த வண்டி நல்லா புதுசா கெத்தா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இந்த வண்டி வந்து நீ பழச வந்து தொடச்சு வச்ச மாரி இருக்கு" அப்படிங்கிற மாதிரி பேசிருவா வானதி. "நீயே சொல்லு, நீ மெக்கானிக் தானே? அந்த வண்டி தானே இந்த வண்டிய விட நல்லா இருக்கு. ஆனா அந்த வண்டிய ஓட்டிட்டு போனா தான் கெத்தா இருந்த மாரி இருக்கு" அப்படின்னு அவ சொன்ன உடனே அவன் சொல்லுவான், "சரி நீ கெளம்பு" அப்படிம்பான். "எதுக்கு இப்ப அப்படி சொல்ற? நீ கெளம்புங்கிறேன்ல" அப்படின்னோனே, "உனக்கு என்ன நான் இப்படி சொன்ன உடனே கோவம் வந்துருச்சோ? என்னைய வந்து கிளம்ப சொல்ற" அப்படின்னோனே, "நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போவா. போகும்போது அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு சொல்லுவா, "இந்தா உனக்காக தான் நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்க" அப்படிம்பா. உடனே "அதெல்லாம் எனக்கு வேண்டாம்" அப்படிம்பான் பாண்டி. கையில திணிச்சு "வச்சுக்கோ" அப்படின்னு சொன்ன உடனே அவன் அத தூக்கி எறிஞ்சிருவான். "நீ என்ன நான் குடுத்த சாக்லேட்ட தூக்கியா எறியிற? எப்படி என்ன தேடி நீ வருவில்ல, அப்ப பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருவான். பாண்டி அப்படியே அவள சோகமா பார்த்துட்ருப்பான். அப்புறம் சேரன் வந்து வீட்ல உட்காந்துருப்பான். பல்லவன் வந்து டிவி பார்த்துட்ருப்பான். "ஏன்டா இந்தா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்க, ஜூஸை குடி" அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் குடுப்பான். அப்போ சொல்லுவான், "என்னண்ணே எதுக்கு இந்த லெமன் ஜூஸு?" அப்படின்னோடனே, "கிளாஸில் வேறு ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்போ சூடு படி மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, குடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுப்பான் சேரன். அந்த சமயத்தில் சோழன் வருவான். சோழன் வந்துட்டு பல்லவன்ட்ட பேசுவான். அப்போ பல்லவன் எந்த பதிலும் குடுக்க மாட்டான். சேரன் அங்கேருந்து வருவான். அப்போ சேரன்கிட்ட சொல்லுவான், "அண்ணே நிலா ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அவளுக்கு வந்து பணம் கிரெடிட் ஆயிட்டு" அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே பார்த்துட்டு அவன் ஒரு பதிலும் குடுக்காம போயிருவான். "என்ன அண்ணன் எந்த பதிலும் குடுக்காம போய்க்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லும்போதே பல்லவன் சொல்லுவான், "ஆமா, அண்ணன்கிட்ட நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவ. உன்கிட்ட அண்ணன் பேசணுமாக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அண்ணி என்கிட்ட கோவத்திலே பேசாம போகுது" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே என் மேல கோவத்திலே நீ பேசாம போற? அப்படிலாம் கிடையாதுல்ல" அப்படின்னு சொல்லும்போதே சேரன் அங்கேருந்து வருவான். அப்போ சொல்லுவான், "ஏன்னா நீ சொல்லு என்கிட்ட கோவத்திலே பேசாம இருக்க" அப்படிங்கும்போது அவன் பதில் குடுக்க மாட்டான். "அப்போ உண்மைக்குமே கோவப்பட்டுட்டா இருக்க? உனக்கு கோவம்லாம் படத் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போதே சேரன் சொல்லுவான், "அவன் வந்து கரெக்ட்டா தான்டா சொல்றான். நான் உண்மைக்குமே உன் மேல கோவத்தில தான் இருக்கேன். நீ இஷ்டத்துக்கு எல்லாம் பேசுவ. அப்ப நான் வந்து அத கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்கணுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுன. நீ மனுஷன் மாரியா அன்னைக்கு பேசுன? என்னலாம் என்ன பேசிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவான். "அண்ணே நான் அதெல்லாம் தப்பாலாம் பேசல. நான் கரெக்ட்டா தானே பேசினேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீயே சொல்லுடா. நான் நிலாவுக்கு நல்லது நடக்கணும்னு தானடா நினைப்பேன். கெட்டதா நடக்கணும்னு நினைப்பேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் அவளுக்கு வாங்கி குடுக்கும்போது, அந்த ஆள் எப்படிப்பட்டவரு? பணத்த கரெக்ட்டா குடுப்பாரா? எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா பார்த்துட்டு தானடா அவளுக்கு வந்து செலக்ட் பண்ணி குடுத்தேன். அந்த இன்ஜினியர் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துனவரு. ஒரு ப்ராஜெக்ட்ட இவகிட்ட குடுத்து அவ கரெக்ட்டா முடிச்சுட்டான்னா, அவளுக்கு தொடர்ந்து ப்ராஜெக்ட் குடுத்துக்கிட்டு இருப்பாருங்கிறதுக்காக தான், நான் அந்த இன்ஜினியர வந்து இவளுக்கு ப்ராஜெக்ட்ட குடுக்க வச்சேன். அப்ப நான் எவ்வளோ யோசிச்சிருப்பேன். நீ என்ன சொன்ன? நான் வந்து எல்லாருக்கும் ஓசியில வேலை பார்த்து குடுப்பேன். பணத்த வாங்க தெரியாதவன் அப்படின்னு என்னைய சொல்ற. அப்போ பணத்தெல்லாம் வாங்கி வைக்காம தான் உங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேனா சின்ன வயசுலேருந்து? என்னம்மா நீ பேசிட்ட? அப்படின்னு சொல்லும்போது, "சாரிண்ணே, நிலா கூட இப்போ ஆஃபீஸில வச்சு என்னைய வந்து திட்ட தான் செஞ்சா. அண்ணன்கிட்ட இப்படிலாம் நீங்க பேசிட்டீங்க, அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு. அப்போ கூட அண்ணன் நான் தப்பாலாம் நினைக்காது அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன்." அப்படின்போது, "ஆமா, இந்த அண்ணன் என்ன சொன்னாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பேசுவீங்க வாய்க்கு வந்தத. நான் அத கேட்டுட்டு இருக்கணுமா? இனிமையாவது சோலா கொஞ்சம் பார்த்து பேசு. டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காத. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன கண்டிஷன்ல இருப்பாங்கங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசு அப்படின்னு சேரன் சொல்லுவான். பல்லவன் சொல்லுவான், "அண்ணன் இப்ப ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டு. அவன் எப்பவுமே அண்ணன் செல்ஃபிஷ் தான். இப்ப கொஞ்சம் ஓவரா செல்ஃபிஷ் ஆகுது" அப்படின்னு சோழன சொல்லுவான். சோழன் பல்லவன்ட்ட சொல்லுவான், "ஏன்டா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்ட்டு. "அண்ணே நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறது உன்ன பார்த்த பிறகு தான் தெரியுது. என்னைய தப்பா நினச்சிக்காதண்ணே. எனக்கு நான் எப்பவுமே இப்படி யோசிக்க மாட்டேன். ஆனா இப்ப நிலா விஷயம் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ஓவரா யோசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். எங்க அவ என்னை விட்டு போயிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். இந்த பிரச்சனையில எதுவும் இல்லாம இருந்தா தான் அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. திடீர்னு இந்த பணம் கிணம் வரலைன்னா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிருவாளோன்னு ஒரு பயம் ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயத்துல தானே நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்டுக்கு மொத வரும்போது ஒரு பயம் இருந்துச்சு. அவ எப்போ போவான்னு. அந்த பயம் இப்பவும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அதில தான் நான் ரொம்ப ஏதாவது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் சோழன்.
சாரிண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே. நான் இனிமே இந்த மாரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "சேரன், சரிடா, நானும் அந்த கோவத்தில அப்படி பேசியிருக்கக்கூடாது. உன் மேல இவ்வளோ கோவப்பட்டுருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அப்போ சோழன் சொல்லுவான், "நீ கூட கோவத்தில நிதானமா தானே பேசுற. ஆனா நான் தான் அந்த வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்ட்டு வாயிலேயே 2 அடி அடிப்பான் அவன் வாயிலேயே." அப்போ அவன் வந்து, "சரிடா, நீ அத பத்தி யோசிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து ஹக் பண்ணிட்டுருப்பான். அப்போ பல்லவன் பக்கத்துல சொல்லுவான், "இந்த சமயத்தில என்னைய விட்டுட்டீங்களே" அப்படிம்பான். "சரி வாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஹக் பண்ணிட்டு அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சமயத்தில சந்தா வந்து சேரனுக்கு கால் பண்ணுவா. அப்ப அத எடுத்து பேசும்போது, அவ அங்கேருந்து அழுதுகிட்டு இருப்பா. "என்ன சந்தா, என்ன பிரச்சனை?" அப்படிங்கும்போது, "ஒரு 6 மாசம் கழிச்சு தானே எனக்கு கல்யாணத்த முடிவு பண்ணாங்க. இப்ப என்னன்னா 3 நாள்ல எனக்கு கல்யாணத்த வைக்க போறாங்களாம்" அப்படின்னு சொல்லுவா. அப்போ சேரன் சொல்லுவான், "என்ன சொல்ற? உங்க பண்டித்ஜி பேச்ச கேட்காம இருக்க மாட்டாங்க தானே?" அப்படின்னோனே, "இல்ல, இப்போ அப்படிலாம் இல்ல. அவங்க எப்படியாவது என்னை வந்து கல்யாணத்த முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சொல்லுவா, "என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ். என்னால இங்க இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "சரி, சரி சந்தா, கவலைப்படாத. பக்கத்துல உங்க அண்ணன் இருக்கானா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சந்தா அப்படிங்கிறது யாரோ கூப்பிடுற குரல் கேட்கும். உடனே அவ ஃபோன கட் பண்ணிருவா. இவன் திரும்ப ட்ரை பண்ணுவான். ஃபோனு வந்து போகாது. அப்போ சேரன் வந்து அப்படியே அப்செட் ஆயிருவான். ஹால்ல பாண்டி, சேரன், பல்லவன், சோழன், நிலா எல்லாரும் உட்காந்து அப்படியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பாண்டி சொல்லுவான், "நீங்க அங்க போயிருக்கும்போது 6 மாசம் டைம் குடுக்குறேன்னு தானே சொன்னாங்க. இப்ப என்ன 3 நாள்ல கல்யாணம்னு சொல்லி சொல்றாங்க." அப்படிங்கும்போது நிலா சொல்லுவா, "அது எங்கள வந்து விரட்டுறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே குடுக்கறதுக்கு ரெடி" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா. பாண்டி சொல்லுவான், "நீங்கலாம் போய் சாஃப்ட்டா பேசின உடனே நம்மலாம் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "அது எப்படி அவங்க நினைக்கிறது? நம்மலாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி காட்டுவோம். அண்ணனுக்கு வந்து சந்தா தான். நம்ம இப்போ அங்க போறோம். சந்தாவோட கல்யாணத்த நிப்பாட்டுறோம். அண்ணனுக்கு சந்தாவ கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேரன் அப்படியே சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருப்பான். நிலா சொல்லுவா, "3 நாள்ல கல்யாணம்னா நம்ம இப்பவே கிளம்புனா தானே கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியன் சொல்லுவான், "ஆமா, இனிமே இங்கே இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம கரெக்ட்டா கிளம்புனா தான் சரியா வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சோழன் சொல்லுவான், "ஆமா, நம்ம இப்பவே கிளம்ப ஆரம்பிச்சுருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேரன் அமைதியா இருக்க பார்த்துட்டு நிலா சொல்லுவா, "இதெல்லாம் ஓகே தான். ஆனா அண்ணன் அமைதியாவே இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சேரன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யோசிச்சுட்டே அவங்க அப்பா கிட்ட போய் இவங்கெல்லாம் பேசினது, அவங்க அப்பா கடைசியில பொண்ணு குடுக்க ஓகே சொன்னது, அதுக்கப்புறம் சந்தா கிட்ட அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கும்போது, அவளுக்கு ஹோப் குடுத்தது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சுட்டு இருப்பான். சேரன் அப்படியே எந்திரிச்சுட்டு, "நம்ம இனிமே கிளம்ப வேண்டியதான். இனிமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது" அப்படின்னு அவன் சொன்ன உடனே, "பரவாயில்லையே, அண்ணன் நியாயம் தர்மம்னு ஏதாவது பேசிட்டு இருந்துருமோன்னு நெனச்சேன். அண்ணன் வர்றதுக்கு ரெடி ஆயிட்டே" அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க நியாயமா இருக்கலையேடா. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம நியாயமா இருக்கணும்? இனிமே நம்ம யாருன்னு சொல்லி அவங்ககிட்ட காட்ட வேண்டியதான். எனக்கு சந்தா அழுதுகிட்டு பேசினது தான் எனக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு" அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.